படம் வேற மாதிரி ப்ரோ. மொத்த தமிழ் மக்களும் வந்து பார்க்க வேண்டிய படம். கேஜிஎஃப் இஜிஎஃப் அதெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, அது வேஸ்ட். நீங்க இதை வந்து தங்கலான்னு ஒரு தடவை பாருங்க. நீங்க ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து, டைட்டில் கார்டே கடைசியா தான் போடுவாங்க, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை அந்த சீட்டோடைய கார்னர்ல உட்கார வச்சிருப்பா போல பாருஞ்சிட்டு தரமா எடுத்துருக்காரு படம். தயவு செய்து எல்லாரும் வந்து பாருங்க. முக்கியமா அவரு நம்ம தலைவர், அவரோட ஆக்டிங்கை பார்க்கணுமே. அப்படியே விக்ரம் தான் அவருடைய உடம்பு அந்த அளவு கஷ்டப்பட்டு அப்படியே போராடி அதுக்காக நடிச்சிடுறாரு. அதை நீங்க தயவு செய்து எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. போன்ல பாக்குறது அதெல்லாம் வேஸ்ட். நீங்க இந்த ஃபீலை வந்து இங்க வந்து பார்த்தா மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. நீங்க தயவு செய்து எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. லாக் கீக்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. நீங்க அது அந்த பிளாஷ்பேக்கும் அவருடைய பாஸ்டும் இந்த பிரசன்ட் இது ரெண்டுத்தையும் வச்சுதான் படமே அப்படியே மூவ் ஆயினே இருக்கும், டேக்கிள் ஆயிட்டே போயிட்டு இருக்கும் படம். தயவு செய்து எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. பிஜிஎம் எல்லாமே தாறுமாறா இருக்கு, தயவு செய்து வந்துருங்க. விக்ரம் மாஸ்டா நடிச்சிருக்காருண்ணா, வேற லெவல்னா. மியூசிக் தரமா போட்டிருக்காருண்ணா. ஜிவி வேற மாதிரி இருக்குண்ணா. லாக்லாம் இல்லைண்ணா, வேற மாதிரி இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் நம்ம கதை புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கு. பட் படம் வேற மாதிரி இருக்கு. பழைய கான்செப்ட்லாம் இல்ல ப்ரோ, சூப்பரா கொண்டு வந்திருக்கான். போய் பார்க்க சொல்லுங்க ப்ரோ எல்லாரையும். அப்படிலாம் இல்ல ப்ரோ, நானே 2K தான். என்ன வேற மாதிரி இருக்கு படம். பாட்டுலாம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. 2 பாட்டு தான் வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு படம். கூஸ்பம்ஸா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஜிவி மியூசிக் வேற மாதிரி. 10 கொடுக்கலாம் படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து காலா எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். எல்லா படமுமே வந்து ஒரு அரசியல் பேசுவாரு. இப்ப காலால எப்படி நம்ம நிலம் நம்மளுக்கு உரிமை, அது நம்மளுக்கு வேணும்ன்ற மாதிரியும் இந்த கோலார் கோல்ஃபீல்ட் அதோட உண்மை ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி நம்மளுக்கு கிடைச்சிது, எப்படி நம்மளோட உரிமையை கேட்கறதுக்கு பேசிருக்காங்க. மாளவிகா மோகன் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களும் விக்ரம் தான் படம் ஃபுல்லா வெயிட். புரியாதவங்க 2 முன்னாடி போய் பாருங்க, சூப்பரா இருக்கு ப்ரோ. புரியாதவங்க ஒரு லூஸ் குதி ப்ரோ. புரியல ப்ரோ. பாட்டு எல்லாமே வேற லெவல் ப்ரோ. அதுவும் சூப்பரா இருக்கு. ஆனா லைட் தான் போடவே இல்லை, போட்டா நல்லா இருந்திருக்கும். மத்த படம் மொக்க படத்துக்கு எல்லாம் போடுறானுங்க, இந்த பீஸ்ட் படத்துக்கு எல்லாம் போடுவானுங்க 4 வாட்டி லைட்டு. படம் பேர் அப்ப மட்டும் தான் லைட்டு போட்டான். 2 3 வாட்டி லைட்டு போட்டுருக்கலாம் ஒரு மாஸ் சீன்ஸுக்குலாம். படம் ஆனா செம்மையா இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வேற, இப்ப பாக்குறது வேற. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்ப வற்புறுத்தி அந்த அளவுக்கு ஒரு எளிமையான நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஃபேமிலிக்கு செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு சும்மா என்டர்டைன்மெண்டா ஜாலியா பார்த்துட்டு போகலாம். பழைய ஒரு ஹிஸ்டரி, இந்த பழைய கால இதை வந்துட்டு இப்போ வந்து புதுசாக எடுத்திருக்காங்க. ஓகே படம். ஆனால் படம் வந்து 100% சொல்ல முடியாது, ஒரு 75% அளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஏன் ப்ரோன்னா ஃபேன் பேஸ் எதிர்பார்த்து வந்துருப்போம்ல, அந்த அளவுக்கு இல்லை. இதோட கான்செப்ட் வேறையா இருக்கு. அதனால கொஞ்சம் அது இல்லாம படம் கொஞ்சம் ஸ்லோவாவே இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அதுக்கடுத்து கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக தான் போச்சு, ஒரு 1/2 hour. அதுக்கு மேல கொஞ்சம் ஓகே. எல்லாம் இந்த கோல்டை பத்தி தான் கொண்டு வராங்க. ஆனா ரொம்ப ஓகே, ஏதோ ஓரளவா பார்க்கலாம். பேசுறாங்க. அது உண்மையில அது ஒண்ணு சொல்லணும், புரிய மாட்டேது சுத்தமா. நிறைய டைலாக் எல்லாம் சொல்றாரு, அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஆனா இடையில ரொம்ப இதா இருக்கு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு அதுக்கு நமக்கு சரியா கேட்க மாட்டேது.